தந்தை பெரியார் அவர்களால் புரட்சி கவிஞர் என்று சிறப்பாக பெயர் சூட்டப்பெற்ற பாரதிதாசன் அவர்களுடைய இன்றைக்கு பிறந்த நாள் பெருவிழா திருவிழா. இந்த நாளை ஒரு நாள் அல்ல, ஒரு வாரமாக, தமிழ் வாரமாக, செம்மொழி தமிழ் சிறந்தோங்கி வருவதற்கு இலக்கியத்தின் மூலமாக தொண்டரம் செய்த அந்த புரட்சி கவிஞருடைய நாளை ஒரு வாரம் தமிழ் வளர்ச்சி நாளாக கொண்டாட வேண்டும் என்று உலகத் தமிழர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்ற ஆண்டு உத்தரவிட்டார், ஆணையிட்டார். அதன்படி உலகம் முழுவதும் இன்றைக்கு புரட்சி கவிஞர்களுடைய பிறந்த நாளை சிறப்பாக தமிழ் வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறார்கள். அதற்காக திராவிட மாடல் ஆட்சிக்கு நன்றி செலுத்துகிற நேரத்தில் புரட்சி கவிஞர் அவர்கள் சொன்ன கருத்து உலகம் தழாவிய ஒரு கருத்தாகும். போரிடும் புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேறொரு சாய்ப்போம் என்றார். அது இன்றைக்கு எவ்வளவு தேவை என்பது எல்லா மக்களும், உலக மக்கள் உணர்கிறார்கள். அதுபோலவே எல்லோருக்கும் எல்லாமும் இருப்பதான இடம் நோக்கி நடக்கட்டும் இந்த வையம் என்று சொன்னார். அதுபோல சமூக நீதி இன்றைக்கு எல்லோராலும் கோரப்படக்கூடிய, போராடக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது. கவிஞர் கண்ட புது உலகத்தை அமைக்க நாம் சூளுரைப்போம். போரினால் உலக மக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு அவதியை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போரில்லா புது உலகத்தை அமைப்பதற்கு சொன்ன புரட்சி கவிஞர் வாழ்க. தேர்தல் முடிவுகள் தெளிவாக இருக்கிறது. மீண்டும் திராவிட மாடல் ஆட்சிதான். அதுவரை 4ஆம் தேதி காலை மாலை வரையில் அவரவர்கள் கனவு காணுவது 3ஆம் தேதி இரவோடு முடிந்துவிடும் என்றாலும் ஊடகங்கள் மிகப்பெரிய அளவிற்கு அவரவர்களுக்கு தோன்றியதை எழுதி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள். புதிய ஆட்சியினுடைய அத்தியாயம் என்பது மீண்டும் திராவிட மாடல் ஆட்சிதான். கோட்டை என்பது திராவிட மாடலுக்கு உரியதாகத்தான் இந்த முறையும் அமைய தவிர மற்றவர்கள் கட்டுவது மனக்கோட்டை.